வாழ்வில் வளம் பெற வைக்கும் விரதங்களில் ஒன்றுதான் சிவராத்திரி. மற்றொன்று நவராத்திரி. சிவபெருமானை நாள் முழுவதும் தியானித்து ஆறுகால பூஜ்யம் கண்டு கழித்தால் 16 பேர்களும் பெறலாம் என்பது ஐதீகம். சிவராத்திரி என்பது ஆண்கள் மேற்கொள்ளும் விரதம். நவராத்திரியோ பெண்கள் உபவாசம் இருந்து அம்பிகை வழிபட்டு பலன் பெறும் விரதமாகவும் கருதப்படுகிறது. இரண்டிலும் இரவு வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த புனிதமான நவராத்திரியில் சிவ தரிசனம் பார்ப்பவர்கள் செல்வ வளமும் செல்வாக்கும் பெற்று வாழ்வார் என்பது ஐதீகம். சிவராத்திரி இரவில் தூண்டாமணி விளக்கில் உள்ள திரியை தன் மூக்கால் தூண்டிய எலி ஒன்று மறுபிறவியில் மன்னனாக பிறந்ததாக புராணம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி விழா மாசி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது. மகா சிவராத்திரி அன்று மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை ஒவ்வொரு காலங்களிலும் சகல சிவாலயங்களிலும் பூஜைகள் நடைபெறும். அதில் 12 மணி காலம் எனப்படும் நேரத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் பைரவர்க்குரிய ஆலயத்தில் இருந்து அருள் வழங்கும் சிவபெருமானையும் உமையவளையும் வழிபட்டால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் நமக்கு வரும் என்பது ஐதீகம். ஒரு நாள் உமாதேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை தன்னுடைய திருக்கரங்களால் மூடியதால் உலகமே இருளால் சூழப்பட்டது. அந்த நாள்தான் சிவராத்திரி என்று புராணங்கள் சொல்கிறது. அந்த இரவில் ஒளி வேண்டி தவித்த தேவர்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணை திறந்ததாகவும் கருதப்படுகிறது. எனவே இருள்மயமான வாழ்க்கையை ஒளிமயமாக மாற எல்லாருமே இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும்.